Sir, we are in live, sir. We can start. Yeah. Good morning, students. So, we are meeting again. So, I formally welcome all the students for this wonderful gathering. I welcome another MEC DNA who settled in abroad in Japan. So, he is from mechanical engineering. He is none other than Mr. Sengutuan. So, he is one of the favorite students of mechanical engineering. Today, we are going to have an interactive session with Mr. Sengutuan. I welcome you, Sengutuan. Thank you. I welcome our beloved Dean, so who is going to interact with our alumni, and he is the backbone of this program. So I welcome you, sir. So Sengutuan, over to you. So in the program, I will brief us. So in the program, the objective, எதனால இந்த program conduct பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு டூர் போறோம்னா, சோ நம்ம போற இடம் வந்து ஒரு புது இடமா இருக்கும். அங்க எங்க போய் தங்குறது, அங்க என்ன மாதிரி இருக்கிறது, அது எதுவுமே தெரியலன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். போறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். அதே அந்த ஊர்ல வந்து ஒரு பர்சன் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, உடனே போன் அடிப்போம், எந்த ஹோட்டல் ஸ்டே பண்றது, எத்தனை மணிக்கு பஸ், அங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட், எல்லா விஷயத்தையும் நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கும் போது பார்க்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்டா போக முடியும். அந்த 2 நாள் ஸ்டேவில் எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். பினான்சியலா வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், நம்ம எனர்ஜி எங்கேயும் அலைஞ்சு வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவும். சோ நம்ம காலேஜுக்குள்ள 4 வருஷம் படிச்சு முடிச்ச பிறகு இந்த சொசைட்டி போறோம். சோ இந்த சொசைட்டி எப்படி இருக்கும், எப்படி வேலை பார்க்கறது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பத்தி நம்ம முன்னாடியே முடிச்சுட்டு அந்த ஒருத்தலயே போய் செட்டில் ஆன ஒருத்தவங்க நம்ம கேட்க போறோம். சோ இருக்காங்களோ அங்க ஒரு பர்சனை கேட்டுட்டு சோ அவங்க வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எந்த வகையில யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பணம் அதிகமா செலவு பண்ண தேவைப்படாது, நம்ம எனர்ஜியை தேவையில்லாம செலவு பண்ணாம நம்மளுடைய கோல் என்னவோ அதை நோக்கி ஃபாஸ்டா எப்படி போக முடியும், சோ வெளியில போய் நம்ம எப்படி எஃபெக்டிவா நடந்துக்க முடியும், இந்த எல்லா விதங்களையும் இந்த அலுமினியோடைய அந்த ஐடியாஸ் ஷேரிங்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த வகையில திஸ் இஸ் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். So but today we have நம்மளுடைய மயிலம் DNA வந்து பாத்தீங்கன்னா Sengutuan. He is working in TCS as IT analyst. So he is settled in Japan now. So we are going to have an interactive section from Sengutuan. Sengutuan, over to you. So you can addressing. Okay. Thank you, Sendal sir, and thanks Rajapan sir for this session. So என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2008 to 2012 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் உங்களை மாதிரி தான் நானும் பேசிக் பாஸ்ட் அவுட் ஆஃப் தமிழ் மீடியம் தான் ப்ளஸ் 2ல. ஸோ இங்கிலீஷ் அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஐ காட் மோட்டிவேட்டட், லைக் காலேஜில் ஐ காட் ஸோ மச் மோட்டிவேஷன். So from there I picked it up and I'm here in Japan today. So என்னோட டோட்டல் கரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 years TCSல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து TCSல தான் இருக்கேன். ஸோ என்னோட கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு TCSல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தான், நார்மலாக எல்லாருக்கும் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் we will get into a project. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படின்ற ஏரியாவில் கொடுத்தாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படின்ற ஏரியா பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நார்மலாக நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லை எந்த ஒரு வெஹிக்கல் அப்படின்னு எடுத்தாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்மளோட வெஹிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கும் ஸோ இட் இஸ் ஃபார் அப்ளிகேஷன். ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ எடுத்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும், அதிகமான யூசர்ஸ் இருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் தேர் அண்ட் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து என்ன இது வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேசிக்காக தான் இருக்கும். நீங்களும் ஒரு ஃப்ரெஷராக காலேஜில் இருந்து பாஸ் அவுட் ஆயிருப்பீங்க, உங்களுக்கு புக் பேஸ் நாலேஜ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நானும் உள்ள போனேன், TCSல ஜாயின் பண்ணேன். பட் வி காட் அ குட் ட்ரைனிங் அண்ட் வி மூவ் பிக் ஃப்ரம் தேர். ஸோ ட்ரைனிங்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். ஸோ நீங்களா ஒரு டூல், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஏரியா ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு ஏரியா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேஷனில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு ஸோ அந்த டூல்ஸை நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கெட் இன் டு
செஷன்ஸ் லைக் நாலேஜ் ஷேரிங் செஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். ஸோ மெக்கானிக்கல்ல இருந்து ஐடி உள்ள போறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண ஆள் நான் கிடையாது. ஏன்னா ஐ வாஸ் ட்ரைன்ட் லைக் இனிஷியலியே எங்களுக்கு வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க டியூரிங் அவர் செமஸ்டர் ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ தட் ஹெல்ப் அஸ் இன் டிசிஎஸ் இன்டர்வியூ வென் வி வேர் இன் கேம்பஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் யூ நீட் டு லேர்ன். யூ ஷுட் நாட் குவிட் லேர்னிங். கண்டினியூஸ் லேர்னிங் வந்து உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். உங்களோட கரியரில் உங்களோட ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் நியூ திங்ஸ். டெய்லி பார்த்தீங்கன்னா புது புது டெக்னாலஜிஸ் வரும், இல்லை புதுசாக ஒரு பிராண்ட் வரும், இல்லை ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்த பற்றின நாலேஜும் நீங்கள் வந்து கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கெயின் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் விசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கிரியேட் யுவர் ஓன் விசிபிலிட்டி அண்ட் யூ நீட் டு கிரியேட் யுவர் ஓன் ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வென் யூ ஆர் லேர்னிங் நியூ திங்ஸ், புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க இல்லை புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இஃப் யூ ஹாவ் த பேசிக் நாலேஜ் தென் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். ஸோ தட் வில் ஹெல்ப். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்ச் வந்தாலும் அந்த சேஞ்ச் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ வந்து எனக்கு வந்து இது தெரியாது இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜிலையோ இல்லை ஒரு டூல்லையோ ஸ்டிக் ஆகி இருக்கிறத விட ஸோ யூ நீட் டு லேர்ன் மல்டிபிள் திங்ஸ். வென் த சேஞ்ச் கம்ஸ் யூ கேன் அடாப்ட் இட் ஈஸிலி அண்ட் யூ கேன் ஷைன் யுவர் செல்ஃப். இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் திங்கிங். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் அனாலிசிஸ். ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன்ஸை ரைட் பண்ணி அந்த சொல்யூஷன்ல எது பெஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட். ஸோ யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் இனோவேட்டிவ் திங்கிங். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்னோட கரியரில் க்ரோத் ஆகிறதுக்கு பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ஜாயினிங் நான் வந்து 8th செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை கால் லெட்டர். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, ஒரு 3 monthsலேருந்து 6 months வரைக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ காட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ யூ கேன் கம்யூனிகேட் வித் யுவர் ஹெச்ஆர். ஒன்ஸ் யூ கெட் யுவர் ஆஃபர் லெட்டர் யூ கேன் கான்டாக்ட் யுவர் ஹெச்ஆர் இன் எனி கம்பெனி, நாட் ஓன்லி இன் டிசிஎஸ். எந்த கம்பெனினாலும் சரி நீங்கள் வந்து ஹெச்ஆர் கூட கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்ராக்சிமேட் ஜாயினிங் டைம் எப்போ இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஐடி. ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் இன் டு எனி கோர் பேஸ்ட் கம்பெனி லைக் அங்கே வந்து உங்களுக்கு கேட் கேட்குறாங்க, இல்லை வந்து இசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை மேட்லாப் ப்ரொஃபஷனல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா யூட்டிலைஸ் தட் டைம். நாட் ஓன்லி லைக் முடிச்சதுக்கு அப்புறம்னு நான் சொல்ல விரும்பல. ஸோ வென் எவர் யூ ஹாவ் டைம், லைக் இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ் இருக்கலாம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் யுவர் டைம் டு லேர்ன் நியூ திங்ஸ். தட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் செல்ஃப். ஸோ அதுக்கு நீங்கள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு செட் அ கோல். லைக் ஓகே எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் வரப்போகுது, ஸோ வாட் ஐ நீட் டு டூ, ஐ நீட் டு லேர்ன் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் செட் மை கோல். அந்த கோலை செட் பண்ணிட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். லெட்ஸ் சே இந்த வருஷம் நான் இந்த புது ஒரு விஷயம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஸ்மால் கோல்ஸாக செட் பண்ணிட்டு அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ தட் ஹெல்ப் த லாட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜப்பான் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் அப்படின்னு இருக்கும். ஸோ லாங்குவேஜ் வந்து பேரியர் தான், இல்லைன்னு சொல்லலை, பட் யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னும் போது யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷைன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் இட் ரைட் அவே. தென் இன் ஃபியூச்சர் யூ கேன் ஸ்டெப் இன் டு அதர் லாங்குவேஜஸ் வென் எவர் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ அதுலேயும் லாங்குவேஜ் வைஸும் உங்களை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கொலாபரேஷன். ஸோ கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அது மற்றவங்களுக்கு தெரியாதுன்னா ஸ்டெப் இன் பண்ணி பிச் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு இது தெரியும், ஸோ வந்து நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு செமினார், ஸ்மால் வெபினார் இல்லை செமினார் நீங்களே இன்டர்னலாக உங்கள் கிளாஸ்க்குள்ளே இல்லை ஸோ
உங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி யூ கேன் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சேம் வே வேற யாருக்கா ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னும் போது டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் அண்ட் லேர்ன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஈகர்னஸ் இருந்துச்சுன்னா கிரியேட் அ குரூப், ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ ஒருத்தர் ஒரு மாடியூலை வந்து லேர்ன் பண்ணிட்டு டிஸ்கஸ் இட், பி இட் அ ப்ரோஆக்டிவ் செஷன். டிஸ்கஸ் பண்ணுங்க, புது புது விஷயம், புது டெக்னாலஜி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ டேக் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு டைம் இருக்கும் போது இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டோன்ட் குவிட். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட விசிபிலிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது நார்மலாக ஒரு காலேஜ் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 pages இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை யூனிக்காக காட்டிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா தேன் யுவர் கரிக்குலம். ஸோ அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வென் யூ ஆர் இன் காலேஜ். லைக் நீங்கள் வந்து ஒரு சிம்போசியம் அட்டன் பண்ணலாம், இல்லை கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ திஸ் வில் கிவ் யூ அ கான்ஃபிடன்ஸ் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லார்ஜர் ஆடியன்ஸ். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இன்டர்வியூவே போகிறீங்க, ஒரு தெரியாத ஆள்கிட்ட நீங்கள் பேசணும், உங்களோட ஐடியாவை வந்து உங்களுக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஆல் திஸ் வில் ஹெல்ப் யூ. ஸோ ஒரு சிம்போசியமில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேஷனோ இல்லை பேப்பர் ப்ரெசன்டேஷனோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லார்ஜர் ஆடியன்ஸ். ஸோ அந்த பயம் எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஸோ புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது, அதை நான் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் லாகின் இன் டு எனி யூனிவர்சிட்டி வெப்சைட். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை ஒர்க் ஷாப்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் லேர்னிங் நியூ திங்ஸ் டே 1. ஸோ இல்லை எனக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, நான் 3 வருஷம் கழிச்சு தான் நான் வெளில வேலைக்கு தேட போகிறேன், ஸோ அதனால் நான் இப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும் கரிக்குலம் அப்படின்னா இல்லாமல் இப்போலேருந்தே ஸ்லோவாக உங்களோட ப்ரொஃபைல் ஓகே நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இஃப் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஐடி தென் ஸ்டார்ட் லேர்னிங் நியூ லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்ல போனேன்னா டெவலப்மெண்ட் லாங்குவேஜ், ஜாவா, C++, ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் இப்போலேருந்தே கற்றுக்க ஆரம்பிங்க. யூ கேன் எக்ஸல் இன் தட். ஸோ நீங்கள் வந்து ஓகே நான் இதை கற்றுக்கிட்டேன், இதை நான் எப்படி நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டேக் அ சர்டிஃபிகேஷன். நீங்கள் வந்து இப்போ ஆரக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரக்கல்ல வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் எழுதலாம், இல்லை .NET அப்படின்னும் போது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் எழுதலாம், டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஐடி அண்ட் CSE, ஈவன் எனி ஒன் கேன் லேர்ன் எனி டெவலப்பிங் லாங்குவேஜ். லைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நவ் தே ஆர் கண்டக்டிங் கோட் பீட்டா ஃபார் 6 years old. ஸோ ஒரு 6 வயசு பையனால் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அவனால் இது பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களும் கற்றுக்கோங்க. நாட் ஓன்லி ஃப்ரம் TCS, நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போலாம் செஷன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ TCSல அப்படின்னு பார்த்தீங்கன்னா NQT அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த NQT டெஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா உங்களுக்கு இட் வில் ஹெல்ப் யூ இன் கிளியரிங் ஜாப் இன்டர்வியூஸ். ஃபர்ஸ்ட் லெவல் யூ வில் கிளியர் ஈஸிலி. ஸோ செகண்ட் லெவல் டைரக்ட் HR இன்டர்வியூக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி டொமைன் சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா டெக்னாலஜி வைஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இட் வில் கிவ் யூ அ ஆடட் வேல்யூ. உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கே கொடுக்காம ஓகே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்க, ஸோ வி டோன்ட் நீட் டு ட்ரைன் யூ, வி வில் டைரக்ட்லி டிப்ளாய் யூ இன் அ ப்ராஜெக்ட் அஸ் ஃப்ரெஷர்ஸ். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போலேருந்தே வந்து குரூப் டிஸ்கஷன் ஒரு காமன் டாபிக் எடுத்துக்கோங்க, டிசைட் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த காமன் டாபிக்கு ஒரு மென்டார் வச்சுக்கோங்க, அந்த மென்டாரை வச்சுட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட்ஸ் இப்போ ஒருத்தர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த பாயிண்ட்டை நீங்கள் திரும்ப சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் இல்லை. ஸோ யூ அட்லீஸ்ட் யூ வில் லேர்ன் தேர் நியூ திங்ஸ். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வில் ஹெல்ப். ஸோ இதுதான் நானும் பண்ணேன். நான் MECல இருந்தப்போ அட்லீஸ்ட் ஒரு செமஸ்டருக்கு 3 சிம்போசியம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டரில் நான் 3 சிம்போசியம் அட்டன் பண்ணியிருக்கேன், 3rd year and final yearல. ஸோ ஐ காட் கைடன்ஸ் தட் டைம். That helped me a lot. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கறதுக்கோ இல்லை கற்றுக்கிறதுக்கோ ஹெசிடேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ரீச் அவுட் டு அ லார்ஜர் ஆடியன்ஸ். நிறைய டெக்னிக்கல் ஃபோரம்ஸ் இருக்கு. ஸோ அந்த டெக்னிக்கல் ஃபோரம்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாது எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இதை நான் எப்படி கேட்கணும் அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ஃபோரம்ல யூ கேன் ரெஜிஸ்டர் அண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். ஃபோரம்ல ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு
இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் மச். ஒரு இமெயில் ஐடி இருந்தால் மட்டும் போதும் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். ஸோ கம்மிங் டுவர்ட்ஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் you can learn things and you can do. Moreover, mechanical sectors அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கே வந்து உங்களால் இஃப் யூ ஹாவ் அ சர்டிஃபிகேட் ஃபார் கேட் ப்ரோஇ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கு அப்படின்னும் போது யூ கேன் கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் செக்டர்ஸ் இன் எனி ஐடி பேஸ்ட் கம்பெனிஸ். லைக் டிசைனிங் ஃபீல்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் வி கேன் ஆஸ்க். லெட் மேக் த ரிமைனிங் டைம் அஸ் இன்டராக்டிவ். செஞ்சுட்டு உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ என்னோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், தமிழ்நாடு மைனிங்கில் இருந்தார். ஸோ அம்மா ஹோம் மேக்கர். தம்பி ஒருத்தவங்க, நான் மட்டும்தான். ஸோ தம்பியும் இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹீ ஜாயின் இன் டு அனதர் ஐடி கம்பெனி அண்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் தேர். ஸோ உங்களுடைய காலேஜ் டேஸ்ல வந்து படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ், ப்ராப்ளம்ஸ் இப்படிதான் இருந்திருக்கும். வேற ஒரு கோர்ஸ் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். சோ படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த அட்ராக்டிவ்னஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மள எப்படி சொல்றது செல்ஃபா அந்த விஷயத்த ஆசையா ஜாலியா செய்ய வைக்கிற அந்த தன்மை வந்து மிஸ்ஸிங். நம்ம டெய்லி டெஸ்ட், இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் அது இதுன்னு வச்சிருக்கோம் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இது எப்படி வந்து நீங்க ஹவு டு டேக் திஸ் ஒரு பாசிட்டிவ் டோன்ல எப்படி இதை கொண்டு போறது? ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டா மட்டுமே பார்த்து படிச்சிங்க, இல்லை வந்து எனக்கு இது வந்து நான் புரிஞ்சுக்க வேண்டாம், பட் ஐ நீட் டு ஜஸ்ட் மெமரைஸ் இட் அப்படின்னும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ எங்களுக்கு வண்டார்குழலின்னு ஒரு மேம் எடுத்தாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வாட் ஐ யூஸ் டு டூ, நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து ரியல் லைஃப்ல காரிலேட் பண்ணுவேன். ஸோ ரியல் லைஃப்ல ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே ஒர்க் ஆகுது, எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு நான் பார்க்கும்போது இட் கேவ் மீ அன் கிளியர் ஐடியா. ஸோ இதுக்காக தான் நான் இதை படிக்கிறேன் அப்படின்னும் ஐ காட் அன் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து அப்போ எனக்கு மனப்பாடம் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ஃபார்முலா கஷ்டம்னு தோணும். இப்போ உங்க கூட படிக்கிற பசங்க உங்களுடைய பேட்ச்லப்பா, சோ உங்க கூட படிச்ச சில பசங்க எல்லாம் அரியர்ஸ் வச்சிருப்பாங்க, அப்புறமா அது கிளியர் பண்ணிருப்பாங்க, இல்ல இன்டர்னல் டெஸ்ட்ல எல்லாம் மார்க் கம்மியா எடுத்திருப்பாங்க, வேற யூனிவர்சிட்டி எக்ஸாம் வரும்போது நல்ல ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. சோ இப்படி இருந்தாதான் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா? அப்படி ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. மார்க் கம்மி ஆயிட்டோம்னா நமக்கே ஒரு இதாயிடுது இல்லையா? இதெல்லாம் நமக்கு வராது போல இருக்கு, இது ரொம்ப கஷ்டம், இது ஏன் வந்து மாட்டிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த இந்த விஷயத்தை எப்படி வெளியில வர்றது? ஸோ நாலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு மார்க் வாங்கினாதான் நமக்கு வந்து இது ஒரு விஷயம் தெரியும் அப்படின்றதுல எப்பயுமே கிடையாது சார். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூ மைட் ஹவ் சீன் திஸ் டெவலப்பர்ஸ் ஃப்ரம் மதுரை. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது, பட் தே ஆர் த பெஸ்ட் டெவலப்பர்ஸ் இன் த வேர்ல்ட். தே ஆர் சர்டிஃபைட் அண்ட் ஸோ அது வந்து என்னன்னா நீங்கள் உங்களை எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிறீங்க, உங்களோட புக் நாலேஜ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி கொடுக்கும், என்னோட மார்க் மட்டும்தான் எனக்கு ஜாப் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஸ்கோரிங் குட் இன் யுவர் சப்ஜெக்ட் அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ எனி லாங்குவேஜ், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், பட் யூ நீட் டு ஹாவ் யுவர் ஸ்கில்ஸ் ரெடி, ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைன் டு பி ரெக்வயர்ட் ஃபார் மார்க்கெட். இப்போ நீங்க வந்து டிசிஎஸ் குள்ளார என்ட்ரி ஆகுறப்ப என்ன பொசிஷன், என்ன டெசிக்னேஷன்ல என்ட்ரி ஆனீங்கப்பா? ஸோ டிசிஎஸ்ல நார்மலா ஒரு ஃப்ரெஷரா என்ட்ரி ஆகும்போது அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லி உள்ள வருவோம் சார். ஸோ டிசிஎஸ்ல உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னும் போது ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷரா ஒரு ப்ராஜெக்ட்ல டிப்ளாய் பண்ணுவாங்க. தென் பேஸ்ட் ஆன் நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்றத பொறுத்து we will be evaluated and promoted to next level sir. அதே மாதிரி இப்ப ரோல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கோடிங் ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பா சார், 100% உண்மை. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ டேட்டா தான், எல்லாமே டேட்டா அப்படின்னும் போது நம்பர்ஸ் தான்.
ஸோ அந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாகவே என்னோட கேல்குலேஷன்ஸில் தான் இருக்கும். இப்போ நீங்க உங்களுடைய ஜாப் நேச்சர் இப்போ எப்படி இருக்குப்பா? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள என்டர் ஆனப்ப என்ன உங்க ஜாப் நேச்சர், இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய டேபிள் வந்து எப்படி இருக்கு? உள்ள என்டர் ஆகும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் லாட்ஸ் ஆஃப் கைடன்ஸ் சார். ஸோ வந்து ஒரு ட்ரைனியா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க டிசிஎஸ்ல அப்படின்னா யூ வில் பி கைடட் பை அ சீனியர் பர்சன். ஸோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உங்களை வந்து ஒரு சீனியர் கூட டேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வென் யூ ஆர் அ ட்ரைனிங் தென் வென் யூ ஆர் கெட் ப்ரொமோட்டட் தே வில் ஸ்டார்ட் அசைனிங் யுவர் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் யுவர் நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து யூ வில் கெட் நாலேஜ். ஒரு ப்ராஜெக்ட்லயும் உங்களுக்கு ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த லேர்னிங்ஸை வச்சு யூ வில் மூவ் அப். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டரா ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அனலிஸ்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்ல இருந்து கம்ப்ளீட் டெஸ்டிங் வரைக்கும் மேனேஜ் பண்றது பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரம் யுவர் ஸ்டாண்ட் பாயிண்ட், இப்போ நீங்க ஜப்பான்ல இருக்கீங்க. So, how the future of education would be, how the future of jobs would be? ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் கோவிட் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னாவே என்ன ஆயிடுச்சுன்னா சென்ட்ரலைஸ்டா எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்றது அப்படின்ற அந்த கல்ச்சர் இப்போ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்ல 1 year ஆக போகுது. ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டு ஒர்க்கிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நிறைய வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வி வில் ஹாவ் மோர் டைம்ஸ் டு ஒர்க் அண்ட் எவால்வ் நம்மள செல்ஃபா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நிறைய டைம் கிடைக்கும். From the aspect of language, இப்போ இங்கிலீஷோடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா ரோல் ஆஃப் இங்கிலீஷ் இன் யுவர் ஃபியூச்சர் இது எப்படி இருக்கும்? இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரம் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ்க்கு வந்து எப்பயுமே ஒரு அப்பர் ஹேண்ட் உண்டு. ஸோ வாட் எவர் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் எதுவும் இருந்தாலும் சரி இட்ஸ் கோயிங் டு பி இன் இங்கிலீஷ். அதனால குட் இன் இங்கிலீஷ் அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலோட இருப்பாங்க. வேற இங்கிலீஷ்ல நீங்க ஒரு ஆப்டிடியூட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது இங்கிலீஷ்ல இருக்கிறதுனாலே நிறைய பேரால அது உள்ள என்ன இருக்குன்ற அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள என்டர் ஆக முடியல. ஆமா. ஸோ இது வந்து யூ ஹேண்டில் திஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா சார், நானும் தமிழ் மீடியம் தான், +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இதுதான் என்னோட கோல் 12th வரைக்கும் இருந்துச்சு. ஸோ காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஐ காட் கைடன்ஸ் லைக் டெக்னிக்கல் இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்டாஃப் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கைட் பண்ணாங்க. ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத விட நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வேர்ப் எங்கே போடணும், ஒரு வார்த்தையை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கைடன்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் வி காட் மோட்டிவேஷன் ஃப்ரம் அவர் மேனேஜ்மெண்ட் லைக் நாட் ஓன்லி ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து நிறைய செஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ வி ஆர் ஏபிள் டு இம்ப்ரூவ் அவர் லாங்குவேஜ் இன் காலேஜ் வச்சு. ப்ளஸ் இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணும் போது வி வில் கெட் கான்ஃபிடன்ஸ். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரும்போதே ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும் இங்கிலீஷ்ல. ஸோ அதனால அதில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் யூ ஷுட் ஸ்லோலி இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பர்ஃபெக்ஷன். நம்ம வந்து ஆவரேஜில் மீடியம் லெவலில் வருவோம், இல்லை அபோவ் ஆவரேஜ் லெவலில் வரும் அப்படின்னும் போது நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெய்லி இன்ட்ராக்ஷன் வித் யுவர் கஸ்டமர் ஆர் இன்டர்னல் டீம் மெம்பர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியால இருந்து வந்திருப்பாங்க, நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு. ஒரு அசோசியேட் வந்து டெல்லியில இருந்து வந்திருப்பாங்க, ஒரு அசோசியேட் மகாராஷ்டிரால இருந்து வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு காமன் மீடியம் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். நாங்கள் இங்கிலீஷ்ல தான் பேசி ஆகணும். ரைட்டு தப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேச வி இம்ப்ரூவ். இப்போ நீங்க மெக்கானிக்கல் முடிச்சிட்டு யூ ஆர் இன் தி ஐடி ஃபீல்ட். சோ இப்போ நம்ம மெக்கானிக்கல்ல போயிருந்தா பெஸ்டா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் இப்போ இருக்கா? அப்படி எனக்கு இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஜாயினிங் டிசிஎஸ் எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருந்துச்சு சார். நம்ம வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டோம். இட் வாஸ் இன் 7th செமஸ்டர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, August 30th எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. ஐ வாஸ் இன் 7th செமஸ்டர். எனக்கு வந்து டைம் இருந்துச்சு.
ஸோ 8 மாசம் இருக்கே நம்ம என்ன பண்ணலாம், கோர் கம்பெனியில கிடைச்சி போயிடலாமா அப்படின்னும் போதுதான் ஐ காட் அண்ட் மோட்டிவேஷன் மை செல்ஃப், நம்மளால இதுவும் பண்ண முடியும், ஸோ வி கேன் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். கம்ப்ளீட் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் நான் வந்து காலேஜ் முடிச்சு டிசிஎஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேஷன் எழுதினேன். ஸோ தட் ஹெல்ப். எனக்கு அதில் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது, என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சதுனால நான் பிச்சின் பண்ணேன். ஸோ மெக்கானிக்கல் நாலேஜ் எனக்கு எங்கே யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் லேப்ல பண்ணதுக்கும் ஒரு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணதையும் நான் வந்து கார்லேட் பண்ணி ரியல் லைஃப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இட் வாஸ் மோர் ஈஸி ஃபார் மீ. எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. இன்ஜினியரிங் வந்து ஒரு ப்ராசஸ், கான்செப்டை எங்க வேணாலும் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஹாப்பி இன் ஐடி. வெரி குட். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் லெட்டர் நீங்க வாங்குறீங்க, காலேஜ்ல இருந்து டிசிஎஸ்ல வந்துடுச்சுன்னும் போது how your parents feel about it? பேரண்ட்ஸ், ஐ திங்க் நான் வந்து எங்களோட கேம்பஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எஸ்எம்விசியில் நடந்துச்சு, மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ ஃபன்னி இன்சிடென்ட். லைக் அந்த 67 பேர் நாங்கள் செலக்ட் ஆனோம் அந்த பேட்ச்ல டிசிஎஸ். ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 65th நேம். இந்த நேம் லிஸ்ட் 1ல இருந்து படிச்சுட்டு வரும்போது என்னோட நேம் கடைசியில தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஓகே 50 வரும்போதே எனக்கு வந்து ஓகே நம்ம பேர் இல்லை, ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது ஐ ஹர்ட் மை நேம். நீங்கள் தான் என்னோட நேம் சொன்னீங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்பயே அப்பாட்ட சொன்ன இந்த மாதிரி என்னோட பேர் சொல்லிட்டாங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஹி வாஸ் லைக் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம், ஓகேப்பா சந்தோஷம், காலேஜுக்கு போ, மீதி நம்ம நாளைக்கு பேசிப்போம், ரிலாக்ஸ்டா போ. ஏன்னா அந்த 2 நாள் எங்களுக்கு தூக்கம் இல்லை சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் போய் எஸ்எம்பிசில தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதணும், ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். செகண்ட் டே திரும்ப வந்துட்டு இன்டர்வியூ முடிச்சு நைட் 9 o'clock தான் நாங்கள் எஸ்எம்பிசில வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நேம் லிஸ்ட்லாம் படிச்சு நாங்கள் கிளம்புவோம் 9 o'clock. ஹாஸ்டல்ல வந்து விடிய தூங்கல. அந்த ஒரு லேட் நைட் தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் லைக் ஓகே நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் அந்த காலேஜ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அப்பா திரும்ப வந்தார். அடுத்து ஒரு 2-3 நாள்லயே அப்பா வந்து ஹெச்ஓடி சாரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த 4 இயர்ஸ்ல நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ரொம்ப டஃபான சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ்லாம் ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சார். தெர்மோடைனமிக்ஸை விட எனக்கு கஷ்டமா இருந்தது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். ஒரு பேப்பர் இல்ல அதெல்லாம் பாஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா இப்ப வந்து எவ்வளவு மார்க் எடுக்கிறோம்ன்றது செகண்ட், ஃபர்ஸ்ட் we need clear that paper. அதுதானே பிரைமரியா பாக்க கம்பெனிஸ்ல வேலைக்கு போறதுக்கும். சோ நீங்க என்ன மாதிரி ஹிடன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூ ஆர் பிராக்டிஸ்ட்? சோ எஃப்இஏ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னா, அது வந்து கம்ப்ளீட்லி மேக்ஸ் பிளஸ் இன்ஜினியரிங், அதாவது மெக்கானிக்கல் பிளஸ் மேக்ஸ் ரெண்டுமே கம்பைன்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து சூஸ் பண்ணது எப்படி சூஸ் பண்ணேன்னா, ஓகே ஒரு 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 சப்ஜெக்ட்னு எடுத்தால் 5 சாப்டர் இருக்கும் கண்டிப்பாக. அந்த 5 சாப்டர்ல இஃப் ஐ நீட் டு கெயின் மார்க், எனக்கு வந்து நான் வந்து 100% வாங்க வேண்டாம், பட் ஐ நீட் டு கிளியர் த சப்ஜெக்ட் அப்படின்னும் போது டார்கெட் ஃபார் 4 சாப்டர்ஸ் விச் வர் யூ ஃபீல் ஈஸி அப்படின்ற மாதிரி நானே ஒரு 4 சாப்டர் எடுத்து அந்த 4 சாப்டரை ஐ வாஸ் வெல் வர்ஸ்ட். ஒரு சாப்டர் நான் ஆப்ஷன் வச்சேன், பட் அந்த ஃபைனலா உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னும் போது யூ ஸ்டார்ட் கோயிங் ஃபார் த 5th ஒன். எடுத்த உடனே 5 சாப்டரையும் வச்சுட்டு மிஸ் அப் பண்ணிட்டு ஓகே இதை படிக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணாம செட் அ கோல். 1 hourல நான் இந்த சாப்டர் முடிச்சேன்னா அடுத்து 1 hourல இந்த சாப்டர் முடிக்க முடியும் அப்படின்ற அந்த கோலை வச்சுட்டு ஐ கான் ஃபார் திஸ். இப்போ இது ஒரு பிராக்டிகல் क्वेश्चन. சோ இப்போ பாத்தீங்கன்னா சினிமா மீடியா இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அரியர்ஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியான விஷயமா ரொம்ப ஃபன்னா காமிப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஹீரோயிசம் மாதிரியான ஒரு செய்தியா கேட்க வரும். வேற இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் இருக்காங்க பாருங்க, அந்த 0.01 இருந்தா கூட ஃபெயில், மார்க் கம்மியா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, they don't permit to enter into the process. அப்ப இங்க பாஸ் பண்ணணும்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்கிறாங்க கம்பெனி சைட்ல இருந்து. இன்னும் நமக்கு டெய்லி கேட்கிற இன்ஃபர்மேஷன் சினிமாவோ மீடியாவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ யூடியூப் வாட்ஸ்அப் அதை ரொம்ப ஜாலியா ஃபன்னியா ஆக்கி விட்டுறாங்க. அதுதான் வந்து ஹீரோயிசமா இருக்கிற மாதிரி காமிச்சு விட்டுறாங்க. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாமே பாய்ஸா இருக்கிறதுனால ஹீரோவா இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும்.
அப்போ நம்மளோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா சொல்றது பக்கம் கொஞ்சம் சாஞ்சு போயிடும். சோ இப்போ இந்த காலேஜ்ல சொல்றதோ இல்ல கம்பெனிஸ்ல இருந்து எதிர்பார்க்கிற விஷயத்துக்கும் இந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்போ யூ ஹேவ் ஃபேஸ்ட் தட். இப்போ உங்களுக்கு சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ இதை எப்படி இந்த கம்பெனி சைட்ல இருக்கிறதா கரெக்ட், நம்ம இதை தான் புடிச்சிட்டு டிராவல் பண்ணணும், ஏதோ சம்திங் இன்சைட் ஒரு இது இருந்திருக்கும்ல உங்களுக்கு, அது எப்படி how you share that experience? ஓகே. ஸோ என்ன சொல்றதுன்னா, ஸோ சினிமா இல்லை எந்த சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலும் 100% வந்து ட்ரூ கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவில் வர எந்த ஒரு இன்புட்டுமே வந்து இட்ஸ் நாட் லைக் 100%. ஓகே, ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால 100% எப்பயுமே ட்ரூ ஆகிடாது. அன்டில் அன்லெஸ் யூ சி த கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்களை உங்களே வந்து ஒரு கிரவுண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில போகிறேன். என்கிட்ட 5 அரியர் இருக்கு, இல்லை 6 அரியர் இருக்கு, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாரோ உங்க கூட யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைச்சிடும், இல்லை தே வில் கெட் தேர் ஓன் ப்ரியாரிட்டி ஆஃப்டர் காலேஜ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களை அந்த கிரவுண்ட் சுச்சுவேஷன்ல போட்டுட்டு நீங்க வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ரியாலிட்டியில எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த கம்பெனிஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டே பை டே நம்மளோட காம்படிஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நாங்கள் இன்ஜினியரிங் படித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 பீப்புள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே இன்ஜினியர்ஸ் ஒரு வருஷமும் கிராஜுவேட் ஆனாங்க. பட் இப்போ வந்து அந்த சினாரியோ டிஃப்ரெண்ட். இட் இஸ் இன்க்ரீசிங், இட் இஸ் நாட் டிக்ரீசிங் ஓவர். ஸோ அப்படின்னும் போது த கட் ஆஃப் ரேட் இன்னைக்கு 60% ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க உங்களை கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நாளைக்கு அந்த 60% 70% ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, இன்னையிலேருந்தே உங்களோட டார்கெட் 100% வச்சுட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. ஸோ உங்களோட டார்கெட்டை நீங்கள் 100% செட் பண்ணிட்டு அதில் ஒர்க் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபிட் இன் டு தட் 70 to 80% கேட்டகரியில் உங்களால் உள்ள வர முடியும். உங்களோட டார்கெட்டே 60, என்னோட மார்க் நான் இன்னைக்கு 60% வாங்கினா போதும் அப்படின்னு டார்கெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 60 அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ டார்கெட் ஃபார் ஹையர் நம்பர், யூ வில் பி இன் பெட்டர் பொசிஷன். So இப்போ நம்ம காலேஜ் வந்து started celebrating 25th year celebrations. ஒரு 2 yearsல we are going to accomplish that. So ஒரு 25 years ஆன ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்சிருக்கீங்க, you are came across. இப்போ நீங்கலாம் வந்து தான் ஒரு DNA of the college, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க மார்க்கெட்ல போய் ப்ரூவ் பண்ண அந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ் தான் என்ன இருக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உள்ள வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன் டர்ம்ஸ் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியல் ஃபேக்டரா நிக்குது. நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் போய் அப்ரோச் பண்ணுவீங்க, இந்த பேட்ச்ல இருந்து ஒரு பையன் ஒர்க் பண்ணா, அந்த பேட்ச்ல இருந்து ஒரு பையன் ஒர்க் பண்ண ரெஃபரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி அலுமினி பேக்ரவுண்ட் தான். சோ இப்போ ஒரு 25th செலிப்ரேஷன் நம்ம காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் யுவர் வியூஸ், நீங்க வாட் யூ வாண்ட் டு எக்ஸ்பெக்ட், நீங்க இது மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை, எந்த ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்னே பார்த்தீங்கன்னா இட் வில் எவால்வேட் இயர் ஆன் இயர். இப்போ வந்து நாங்கள் ஜாயின் பண்ண பேட்ச்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா we didn't get opportunity into R&Ds, but இன்னைக்கு நான் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் வெப்சைட் ஓப்பன் பண்ணா I can see so many R&Ds activities are happening. ஸோ அது வந்து எனக்கு வந்து நிறைய ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் I do remember there was a person who created a thermometer, நான் டச், லைக் தொடவே தேவையில்ல, ஆனால் தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு இனோவேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் தட் ஆர் ஆர்கனைசேஷன் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அ குட் பொசிஷன். பட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணா நிறைய இனோவேட்டிவ், லைக் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்க பாக்குறீங்க ரியல் லைஃப்ல அப்படின்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணணும். அதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிவிஷன்ல அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் இருந்துச்சு? ஓகே, ஸோ நார்மலாக ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு யூ வில் பி கேட்டகரைஸ்ட். ஓகே, இவங்க இந்த டொமைன்லையோ இல்லை இந்த டெக்னாலஜிலையோ ட்ரைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தே வில் கேட்டகரைஸ். ஸோ அது கம்ப்ளீட்லி ரேண்டம் தான், தே வில் நாட் பிக் யூ பேஸ்ட் ஆன் ஹூ யூ ஆர். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெக்னாலஜி ஏற்கனவே வந்து படிச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்றதுனால வி காட் சம் ப்ரியாரிட்டி. எங்களுக்கு வந்து ஓகே உனக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்றதுனால யூ கேன் சுவிச் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் சுவிச் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ ஐ காட் இன் டு டெஸ்டிங், ஜாவா ப்ளஸ் டெஸ்டிங் ட்ரைனிங். ஸோ இனிஷியலாக எங்களுக்கு ஜாவா ட்ரைனிங் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 50 days கிட்ட ஜாவா ட்ரைனிங் போனோம். தென் ரிமைனிங் 10 daysல பேசிக்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ் வந்து ட்ரைனிங் இருந்துச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் லைக் இது ஐடி ட்ரைனிங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் ட்ரைனிங்ஸ் மாதிரி தான். ஸோ எண்ட் ஆஃப் எவ்ரி ட்ரைனிங் செஷன் யூ நீட் டு டேக் அசஸ்மெண்ட்ஸ். ஸோ அசஸ்மெண்ட்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணுறத வச்சு தே வில் எவால்வேட் யூ.
So they will give you score, and from there they will appraise you. Normally ஒரு 5 out of 5 உங்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்னும் போது TCSல they are giving multiple levels of appreciation like star, kudos, ஹேர்பிஞ்சர் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரைனிங்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னும் போது we will be rewarded there and we will be put into projects soon. உங்களுடைய day 1 எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஜப்பான் எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி ஜப்பானுக்கு வந்தீங்க? ஓகே, ஸோ day 1 in Japan again இது வந்து என்னோட செகண்ட் ட்ராவல், இன்டர்நேஷனல் ட்ராவல், லைக் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேற ஒரு கண்ட்ரிக்கு போனப்போ அங்கே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா ஐ டோன்ட் நோ எனிதிங். எனக்கு ஸ்பானிஷ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது. பட் ஐ வாஸ் டிபார்ட்டட் தேர். சவுத் அமெரிக்காவில் நான் வந்து போஸ்டட் ஓவர் தேர். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், தேர் வில் பி அ டாக்ஸி டிரைவர், ஹி வில் பி ஹோல்டிங் மை நேம் போர்ட், ஐ நீட் டு கோ வித் ஹிம். அதுதான் வந்து எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் தான். லைக் ஐ டோன்ட் நோ எனிதிங் டு ஸ்பீக் வித் ஹிம். நான் வந்து சப்போஸ் என்னை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ட்ராப் பண்ணணும். பட் ஹி காட் அ ராங் அட்ரஸ் ஃப்ரம் சம் ஒன் அண்ட் ஹி ட்ராப் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அன் ஹோட்டல். ஸோ வேற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருந்தா, இல்லை நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருந்தா எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, ஓகே எனக்கு இது தேவையில்லை, நான் திரும்ப போறேன், என்னை அனுப்பிவிடுங்க அப்படின்ற. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஹேட் அ கிரெடிட் கார்டு. ஐ ஜஸ்ட் கேவ் த கிரெடிட் கார்டு இன் த ஹோட்டல் ரிசப்ஷன். ஐ செட் ஐ நீட் அ ஹோட்டல். ஐ யூஸ் கூகுள் டிரான்ஸ்லேட்டர். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ யூ கேன் யூஸ் கூகுள் டிரான்ஸ்லேட்டர். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி ஐ ஷோட் தம் ஐ நீட் அ ரூம். So they booked a room and I stayed there. And next day when I went to office, everything was sorted out. So அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, when I came to Japan, Japan is fully connected. நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை. Like when I get down in airport, like they will give you a clear cut route. இங்கே தான் நீங்கள் போகணும், இந்த ட்ரெயின் தான் ஏறணும், இந்த மெட்ரோவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ யூ வில் கோ டு அ டெஸ்டினேஷன். இங்கே உங்கள் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிளியர் கட் ரூட் மேப், ஸ்டார்டிங் டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்ல இருந்து அபார்ட்மெண்ட் வாசல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து தே வில் ஸ்ட்ரக்சரைஸ் எவ்ரி திங். தே வில் லேர்ன் அண்ட் தே வில் ரிசால்வ் த இஷ்யூ. ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஆச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு தே வில் கிரியேட் அ ப்ரொசீஜர். ஸோ பின்னாடி வர எல்லாருக்கும் அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வி வில் கெட் அ கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ். ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ணணும், ஒன்று உங்களோட ப்ரீவியஸ் கொலீக் யாராக இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு கற்றுப்பீங்க. இல்லைன்னா உங்களோட ஹெச்ஆர் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஓரல் கேட்கறதுனாலும் இட்ஸ் பர்மிட்டட். ஸோ உங்களுக்கு யாராவது கொஸ்டின்ஸ் எதுனா போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் ஆஸ்க். நானே கூட கேட்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி செங்குட்டுவன், இப்போ நிறைய இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஓரியன்டா கேட்கிறேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூலா கம்போஸ்டா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுன்றது வராது. இப்போ சாதாரணமா ஒரு ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கு, டெஸ்ட் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிவியரா எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கரமா பேசிக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்க. வேற இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா கம்போஸ்டா நிறுத்தி நிதானமா பேசுவீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த விஷயம் ஹவ் யூ லேர்ன்ட் இந்த பர்டிகுலர், ஏன்னா எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டு அதுக்காக எனர்ஜி செலவு பண்ணிட்டு எல்லாருமே சுட்டு பேசிக்கிட்டு அந்த பயம் தோற்றுவோமோ தோற்றுக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே லாக் ஆகிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து வெரி கூல், கொஸ்டின்ஸ் கேட்கும் போதும் சரி, இப்போ ஆன்சர் பண்ணும்போதும் சரி, எல்லா விஷயங்களையும் கூலா கம்போஸ்டா நிறுத்தி நிதானமா இருக்கீங்களா? ஹவ் யூ லேர்ன்ட் திஸ்? இது எப்படி உங்ககிட்ட இந்த ஸ்கில்லை பத்தி சொல்லுங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது முன்னாடியே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அது வந்து ஒன்று எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 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 பிளான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, லெட்ஸ் எனக்கு மண்டே எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நான் வந்து சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் படிப்பேன் அப்படின்னும் போது யூ வில் பி ஸ்ட்ரெஸ்ட் அப். ஸோ அந்த தப்பாக பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, உங்களுக்கு மண்டே எக்ஸாம்னு ஃப்ரைடே தெரிஞ்சதா, ஃப்ரைடேலேருந்து யூ ஸ்டார்ட் பிளானிங். நார்மலாக இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்பில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு எக்ஸல் ஒர்க் புக் வச்சுருப்பீங்க. கிரியேட் எக்ஸல் ஒர்க் புக். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இந்த சாப்டர் படிக்க போகிறேன், இல்லை இந்த சாப்டரில் இந்த மாடியூல் படிக்க போகிறேன். கிரியேட் அ கோல், எவால்வேட் ஆஃப்டர் டைம். லைக் 1 மணி நேரம் ஆச்சு, நான் இந்த டாபிக் படிச்சிருக்கேனான்னு கீப் எவால்வேட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ உங்களை நீங்களே ப்ரெஷரைஸ் பண்ணிக்க மாட்டீங்க. செகண்ட் திங், ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னும் போது என்னன்னா,
என்னோட இன்சிடென்ட், நான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்போசியம் வந்து செகண்ட் இயர்ல ஃபோர்த் செமஸ்டர்ல நான் ஃபர்ஸ்ட் சிம்போசியம் அட்டென்ட் பண்ணேன் அதியமான் இன்ஜினியரிங் காலேஜ்ல. அகைன் என்னோட மோட்டிவேஷன் இதில் பார்த்தீங்கன்னா வண்டார்குழலி மேம் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நடக்குது, பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கைடன்ஸ் சொன்னாங்க. ஸோ ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வென்ட் தேர். எனக்கு முன்னாடி எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் வந்து ஓகே, நான் அடுத்து பேச போகிறேன், எனக்கு எதுவுமே வரல. ஐ ப்ரிப்பேர்ட் மை ஓன் பேப்பர், ஐ ப்ரிப்பேர்ட் மை ஸ்லைட். நான் எங்கேருந்தும் காப்பி பண்ணல, ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணல. ஐ சிட் அண்ட் டைப். ஸ்டில் வந்து என்னால் பேச முடியல. என்னன்னா அந்த ஒரு பயம். ஸோ அந்த பயத்தை நீங்கள் வந்து காலேஜ்குள்ளேயே போக்கிக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்க, டிபேட் வச்சுக்கோங்க. நீங்களே டிபேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் ஃபியர் அண்ட் யூ வில் நோ வாட் டு ஸ்பீக் அண்ட் வாட் நாட் டு ஸ்பீக் அப்படின்றது உங்களால் யூகிக்க முடியும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, தப்பு நடக்க தான் செய்யும், தப்பு பண்ண தான் செய்யும். ஸோ அந்த தப்பு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணும்னா யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் டுடே. அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன், அதுதான் உங்களையும் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். குட், வெரி குட், வெரி குட் சார். அதே மாதிரி இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேணா இன்னைக்கு கிளாஸை கட் பண்ணிடலாம், இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஓகே, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கம் போனவங்க பாத்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சிருக்கும், ஒரு சீன் தெரிஞ்சிருக்கும். நீங்க அதை இப்போ இன்கேஸ் அவாய்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்ம லைஃப்ல நிறைய பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் இருக்கு. சோ ஆனா பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி 4 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் அமெரிக்கா வந்திருக்கீங்க, ஜப்பான் வந்திருக்கீங்க. சோ இப்ப நிறைய விஷயங்கள்ல அனுபவிச்ச ரீதியா, நிறைய என்ஜாய் பண்ணது ரீதியா பாத்தீங்கன்னா யூ வுட் ஹவ் டன் தட். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து வில் பவரோட ஸ்ட்ராங்கா அதை அப்போஸ் பண்ணி நிக்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா இன்னமும் சின்னதா ஒரு கம்பெனில எங்கேயோ பிளேஸ் ஆகி சின்னதா ஒரு சர்க்கிள்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்போ இதுல ஹவ் யூ ஹோல்ட் தட், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம ஈல்ட் ஆகக்கூடாதுங்கிறத எப்படி நம்ம வந்து மென்டலா நமக்குள்ளார நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? ஓகே, ஸோ நார்மலாக இப்போ நாங்கள் படித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் கிடையாது, யூடியூப் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்ககிட்ட ஒரு நார்மல் டயல் பேட் மொபைல் இருந்துச்சு. அந்த டயல் பேட் மொபைலில் அதிகபட்சம் 10 ரூபாய் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு, அவ்வளோதான் நாங்கள் பண்ணோம். அதிகபட்சம் நாங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே அந்த 10 ரூபாய், அப்போ நான் 2008ல் 10 ரூபான்னு சொல்றது இப்போ 100 rupees ஈக்குவல், மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் 100 rupees ஆயிடுச்சு. யூ ஆர் கெட்டிங் அன்லிமிட்டட் டேட்டா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. ஸோ நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு கோர்ஸே சர்ச் பண்றீங்க, இல்லை நான் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி வரும்னா சஜஷன்ஸ் அப்படின்னு சைட்ல ஒன்று வரும். ஸோ அந்த சஜஷன்ஸ்ல யூ வில் கெட் டிஸ்ட்ராக்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் சேஞ்சிங் யுவர் செட்டிங். அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்டாப் சேவிங் த ஹிஸ்ட்ரி. நீங்க ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன வீடியோஸ் பாக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அல்காரிதம்ஸ் வில் ஸ்டாப் புஷிங் யூ சிமிலர் வீடியோஸ். ஸோ நீங்க அதை வந்து கண்டினியூஸா அதுலேயே இன்வால்வ் ஆகிடுவீங்க. படிப்பு அப்படின்றத வந்து கான்சென்ட்ரேட் வராது ஃபர்ஸ்ட். ஸோ வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க ஹவு டு டிசேபிள் யுவர் சர்ச் ஹிஸ்ட்ரிஸ். ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரி, வாட்ச் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஸ்டாப் ஆகும் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபோரம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. when you are subscribing to a channel, டெக்னிக்கல் சேனல்ஸ், உங்களோட ஏதாவது ஒரு நியூ வீடியோஸ் ஏதாவது போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அலர்ட் வரும். ஸோ யூ கேன் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் தட் ஏரியா. ஸோ ஒரு சினிமா வீடியோவோ இல்லை ஒரு பாட்டு வீடியோவோ உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்காது. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் டெக்னிக்கல் ஃபோரம்ல பண்ணும்போது அன்வான்ட் கண்டென்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனுக்கு வராது. செகண்ட் திங், என்ஜாயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் தப்புன்னு சொல்லலை. அதுவே லைஃபா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வாரத்துல 6 நாள் உங்களுக்கு காலேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க வித் பர்மிஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ரிமைனிங் 5 நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா பரவாயில்ல. ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம், ஸ்பெண்ட் இட் வைஸ்லி. தேவையில்லாத விஷயங்கள், ஒரு வாரத்துக்கு 2 படம் போறது, ஒரு வாரத்துக்கு 4 நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தேவையில்லை. ஒரு மாசத்துக்கு ஒரு படம் போங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போங்க, பேசுங்க, சாப்பிடுங்க. பட் அதுவே லைஃப் அப்படின்னு சொல்லி இருந்துட்டீங்கன்னா 4 வருஷம் சீக்கிரம் போயிடும். எண்ட் ஆஃப் த டே யாராவது ஒருத்தர் உங்களை விட மேல வந்திருப்பாங்க, நீங்க இன்னும் அதே லெவல்ல தான் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மென்டாரை வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஸ்டாஃப், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாஃப்ட மென்டாரா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட ஐடியாஸ் கேளுங்க. நான் இது வரைக்கும் இது பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் என்னை வந்து எவாலுவேட் பண்ணணும், என்னோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேளுங்க.
கரியர் கவுன்சில் சதீஷ் சார்லாம் இருக்காரு. ஸோ பிளேஸ்மெண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ பிளேஸ்மெண்ட் செஷன்ஸ் நடக்கிறப்போ ஒரு ஆப்டிடியூட் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்ல. ஸோ ஒருத்தர் சால்வ் பண்றாரு ஒரு விஷயத்த அப்படின்னும் போது ஹீ வில் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி. ஒரு கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுங்க. காம்படிஷனா எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு hello. Yes, sir. We can hear you. We can hear you. Okay. நெட்வொர்க் டிராப் ஆயிடுச்சு, அதனால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த ஜப்பானீஸ் லாங்குவேஜ் பத்தி சொல்லுங்களேன். இப்போ ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால இப்போ என்ன ஸ்கோப்ஸ் இருக்கு? ஜாப் ஸ்கோப் வந்து அங்க ஜப்பான்ல எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் கத்துக்கிறது, லாங்குவேஜ் கிளப்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அங்கே ஜப்பான்ல இருக்கிறதுனால உங்களுடைய வியூஸ் வந்து நாட் ஓன்லி ஜாப்பனீஸ் சார். இப்போ வந்து ஒரு நம்ம இருக்கிற எல்லா லாங்குவேஜஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ், செகண்ட் வந்து ஸ்பானிஷ், தேர்டு தான் இங்கிலீஷ். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்றது கஷ்டமே கிடையாது. இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு. டியோலிங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா யூ கேன் லேர்ன் எனி லாங்குவேஜ் லைக் அ நார்மல் செமஸ்டர் கரிக்குலம் மாதிரி 20 hours ஒரு அந்த ஆப்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு செமஸ்டர்ல ஒரு காலேஜ்ல என்ன கத்துப்பீங்களோ அந்த மாதிரியான ஒரு இதை வந்து உங்களால கத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி திஸ். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னன்னா இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா நிறைய புக்ஸ் படிங்க. உங்களோட நாலேஜை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா ரீட் புக்ஸ். நாட் ஓன்லி யுவர் சப்ஜெக்ட் ரிலேட்டட். ரீட் சம்திங் விச் இஸ் கிவிங் யூ மோட்டிவேஷன். யாரோ ஒருத்தரோட பயோகிராஃபி புக், அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட புக் எடுத்துட்டு படிக்கும் போது உங்களுக்கு வந்து யூ வில் கெட் சம் ஐடியாஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ லேர்னிங் ஜாப்பனீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு கடையில் போய் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னாலும் எனக்கு எதாவது தெரியும். பேசிக் அட்லீஸ்ட் 1, 2, 3 எனக்கு தெரியணும். அப்போதான் என்னால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து என்னால் திரும்ப ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மோட்டிவேஷன் எனக்கு இருந்ததுனால நான் வந்து ஜாப்பனீஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் சார். ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் டாக் இருக்குது, குரூப் மீட் இருக்குது, மீட்டப்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி ஐ யூஸ் டு கம்யூனிகேட் வித் தெம். ஸோ பேசிக் லெவல் 5 லெவல் இருக்குது ஜாப்பனீஸ் எக்ஸாமில். ஐ கிளியர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ மேலே இதுக்கு மேலே படிச்சுட்டு இருக்கணும் சார். அடுத்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும். எஸ், வெங்கட்வன், தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இவங்க வண்டார்குடி மேடம் உங்களுடைய மென்டார் வந்து ஷீ இஸ் லைவ். ஸோ நல்லா இருக்கு மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு. ஜஸ்ட் கெஸ்ஸிங் தட் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப டஃபா ஃபீல் பண்ற விஷயத்த நம்மள மோட்டிவேட் பண்ணி ஒரு ஹோப் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் செய்ய வைக்கிறவங்க வந்து நம்மள மறக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I do have my two favorites sir. மயிலம் காலேஜ்ல வந்து மயிலம பொறுத்தளவுக்கு எனக்கு ஹெச்ஓடி சார் வந்து 100% he was in my back. லைக் நான் என்ன பண்ணாலும் he was motivating there. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்டார்குழலி மேம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பிரசன்னா தேவின்னு சொல்லி ஒரு மேம் இருந்தாங்க. இப்போ அவங்க எம்இசியில் இல்லை. ஸோ ஸ்டில் டுடே ஷீ இஸ் மை வெல் விஷர். அண்ட் அவங்க எனக்கு ஏதாவது ஒன்று புதுசாக நான் பண்ணணும், நான் இதை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீச் அவுட் டு ஹர். நான் இதை பண்ண போறேன், இது ஓகேவா அப்படின்னு சொல்லி ஐ வில் ஸ்டில் ஐ எம் கெட்டிங் கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் வந்து நான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். ஸோ நாட் ஓன்லி ஃப்ரம் யுவர் ப்ரொஃபசர்ஸ், even your parents will guide you through a correct forum only. So follow பண்ணுங்க, கேளுங்க, அவங்க சொல்றபடி நடந்தீங்கன்னா your life will be good. Yeah, super Stephen. So
ஸ்டாஃப் வந்து லைஃப்ல வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க, கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெரி நைஸ் டு ஹியர் யூ. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஃபுல்லா ஹாலிடே உங்களுக்கு? ஆமா சார், ஜப்பான் நேஷனல் ஹாலிடே சார். ஓ, இன்னைக்கு நேஷனல் ஹாலிடே. ஓகே ஓகே. ஸோ லாங் பேக் வந்து உங்ககிட்ட வந்து இது மாதிரி ஒரு செஷன் வந்து we need to discuss அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்ப டேட்ஸ் தான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணதா இருந்துச்சு. பட் எங்கேயோ ஒரு நல்ல ஒரு அருமையான டே வந்து we got it and we are very happy to have you today. So lot of information was very new to us. So thank you very much. And on behalf of Milam Engineering College, ஒரு 25 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பண்ணீங்களா. ஸோ உங்களுடைய லைஃப்ல வந்து இன்னும் அடுத்தடுத்த கெரியர்ல இன்னும் ஒரு நல்ல டாப் பொசிஷனுக்கு யூ நீட் டு கம் அப். அந்த விஷஸ் வந்து ஃப்ரம் ஆல் அவர் ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஆல் அவர் டீம் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. ஓகே, தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ். I thank our dean, I thank our principal, and I thank all the faculty members and the technical team people who were coordinated and supported me to execute this in the successful manner. Thank you one and all. Thank you students. Thank you madam. Thank you ma'am. Like I have circulated the feedback link, you can see the feedback. Yeah, yes sir.